Alive and Dead Quantum Secrets. Hi, this is Soumya and நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் Alive and Dead Quantum Secret. அதாவது ஒரே நேரத்தில் ஒரு பொருள் வந்து உயிரோட இருக்கலாம், அதே நேரத்தில் இறந்தும் இருக்கலாம். அது எப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இப்போ டாபிக்குள்ளே போகிறோம். இதுவரை நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து இதை வந்து எதை பேஸ் பண்ணி இயங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரோடிங்கர்ஸ் கேட் அப்படிங்கிற ஒரு தியரியை பேஸ் பண்ணி தான் வந்து இதை புக்கா அப்படிங்கிற ஒரு இன்ஸ்பயர்டாக எடுத்துக்கிட்டு ஸோ அதுக்கான ஒரு மேத்தமெட்டிக்கல் தியரியை வந்து கொடுத்துருக்காரு. ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா இந்த ஸ்ரோடிங்கர்ஸ் கேட் அப்படிங்கிறது புல்சி த கேட், அதாவது புல்சி அப்படிங்கிற ஒரு பூனை வந்து ஒரு ஆராய்ச்சி மேற்கொள்ளும் போது அந்த பூனை அந்த பெட்டகத்தை திறந்து பார்க்கும்போது உயிரோடு இருக்கலாம் அல்லது இல்லாமலும் இருக்கலாம். ஸோ எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதுக்கு வந்து ஒரு கதிரியக்கம் வந்திருக்கு, ஒரு ரேடியோ ஆக்டிவ் வந்து இருக்குது. அப்போ அந்த ரேடியோ ஆக்டிவ் ஒரு கதிரியக்கம், அதை தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா கேகர் கவுண்டர், அப்புறம் விஷம், அந்த பெட்டகத்துக்குள்ள வந்து விஷம், அப்புறம் பூனையும் வைக்கப்பட்டிருக்கு. இப்போது அந்த ரேடியோ ஆக்டிவ் வந்து இப்போது ஆக்டிவேட் ஆச்சு அப்படின்னா அது வந்து கேகர் கவுண்டரை வந்து ஸ்டிமுலேட் பண்ணும். இப்போ ஸ்டிமுலேட் பண்ணும்போது அடுத்து வந்து அது என்ன ப்ராசஸ் பண்ணும் அப்படின்னா அடுத்து அதை தொடர்ந்து வந்து அது வந்து அந்த விஷத்தை வந்து அந்த பெட்டகத்துக்குள்ளே கசிய விடும். இப்போ அது துளையிட்டு அந்த பெட்டகத்துக்குள்ளே அந்த விஷம் வந்து செலுத்தப்படும் போது அந்த பூனை வந்து என்ன ஆகும்னா இறந்துருக்கலாம். இப்போது இதுதான் வந்து இதுதான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா குவாண்டம் சூப்பர் பொசிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது அந்த திறந்து பார்க்கும் பட்சத்தில் திறக்கும் போது அந்த பெட்டகத்தை வந்து இப்போ யார் ஓப்பன் பண்ணுறாங்களோ அவங்க திறக்கும் பட்சத்தில் அந்த பூனை உயிரோடவும் இருக்கலாம், இறந்தும் இருக்கலாம். ஒரே நேரத்தில் 2 விதமான பர்ஸ்பெக்டிவ்ல அந்த பூனை வந்து நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. இது கிட்டத்தட்ட எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ ஏ அண்ட் பி 2 பேர் இருக்காங்க. அதில் ஒருத்தர் வந்து அப்சர்வர், இன்னொரு வந்து அப்சர்வ்டு கேட்டகரி. இப்போ ஏ வந்து பியை வந்து பார்க்குறாங்க அப்படின்னா பி வந்து பார்க்கப்படுபவர். இப்போ பியோட ரெஸ்பான்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா ஒன்று வந்து ஏவை வந்து அவங்க உற்று நோக்கலாம், அவங்க பார்க்கறது தெரிஞ்சு அவங்க உற்று நோக்கலாம், இல்லை அப்படின்னா உற்று நோக்காமலும் போகலாம். அப்போ பியோட வியூஸ் வந்து வேற மாதிரி தானே இருக்கும். அப்போ எக்ஸாக்டாக என்ன நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்போ ஒரே நேரத்தில் பல விதமான சேஞ்சஸ் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் சூப்பர் பொசிஷன் அப்படின்னு சொல்லப்படுது. ஓகே, இதுதான் வந்து ஸ்ரோடிங்கர்ஸ் கேட்டோட தியரி. 1935 இந்த ஆராய்ச்சி வந்து இருந்தது. இதில் குறிப்பாக வந்து இந்த புல்சி அப்படிங்கிற பூனை வந்து ஒரு கற்பனையான கதாபாத்திரம். இது உண்மையிலையும் இல்லை, இந்த ஒரு பூனையை வந்து ஒரு கற்பனையாக வந்து எடுத்திருக்காங்க. இந்த பூனையெல்லாம் வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் வந்து அதை பயன்படுத்தி அதெல்லாம் நடத்தலை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பூனையை வந்து அவங்க உயிரோட கொல்லவில்லைன்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து இந்த புக்கை வந்து இதனால் இன்ஸ்பயர் ஆகிட்டு என்ன பண்ணுறாருன்னா இந்த குவாண்டம் டைனமிக்ஸ் அப்படின்னா என்ன, ஸோ அடுத்த ஸ்டேஜை வந்து என்ன கொண்டு போகலாம். இப்போ ஒரே நேரத்தில் பல விஷயங்கள் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு விஷயம் இருக்கும் ஆனால் இல்லாமலும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அடுத்து இதை வந்து ஒரு மேத்தமெட்டிக்கல் தியரியில் வந்து கொண்டு வராரு. அப்படி மேத்தமெட்டிக்கல் தியரியில் வந்து அவர் கொண்டு வரல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐகன் ஸ்டேட் தெர்மலைசேஷன், இதை வந்து பேஸ் பண்ணி அடுத்த ஸ்டேஜ், அதாவது குவாண்டம் கம்ப்யூட்டர் ஸ்டேஜில் வந்து அவர் ஒரு விஷயம் சொல்கிறாரு. ஒரு குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னென்னா சூப்பர் கம்ப்யூட்டரை விட இது குவாண்டம் கம்ப்யூட்டர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ சூப்பர் கம்ப்யூட்டர் பொறுத்த வரைக்கும் ஒரு பார்ட்டிகல் வந்து அதாவது டசன் கணக்கில் இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸை பேஸ் பண்ணி மட்டும்தான் அதை கேல்குலேட் பண்ணிட்டு அதை மெஷர் பண்ண முடியும், அதை ட்ராக் பண்ண முடியும், அது என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படிங்கிற விஷயம்லாம் ஆராய்ச்சி வந்து மேற்கொள்ள முடியும். ஆனால் அதுவே குவாண்டம் கம்ப்யூட்டர் பொறுத்த வரைக்கும் பல விதமான துகள்களை வந்து ஆராய்ச்சி பண்ண முடியும் ஒரே நேரத்தில். இப்போ n நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸை வந்து ரிசர்ச் பண்ண முடியும். இதுக்காக அந்த ரிசர்ச் பண்ணுறதை கண்டினியூஸாக வந்து நடத்தணும் அப்படின்னா அதுக்கு வந்து என்ட்ரோபினால எந்தவித பாதிப்பும் வந்து உள்ளாகக்கூடாது. அந்த ஒரு குவாண்டம் கம்ப்யூட்டர் வந்து என்ட்ரோபி வந்து எந்தவித பாதிப்பையும் வந்து ஏற்படுத்தக்கூடாது. அதுக்காக ஒரு ஸ்பெஷல் மெட்டீரியல் வந்து தேவைப்படுது. ஏன்னா இது வந்து தொடர்ந்து அந்த ஆராய்ச்சி மேற்கொள்ளும் போது தொடர்ந்து வந்து இயங்கக்கூடிய தன்மையில் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் கண்டினியூஸாக வந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் அந்த ஆராய்ச்சி வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ட்ராக் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஸோ மெஷர் பண்ண முடியும் எந்த அளவில் வந்து இது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போது ஃபஸ்ட் வந்து ஒரு என்ட்ரோபியை வந்து ப்ராப்பராக ஒரு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதுக்கு என்ன என்ட்ரோபி வந்து கரெக்டாக ஒரு ஸ்டேபிளாக வந்து அந்த வச்சுருக்கோம். அது அடுத்தடுத்து வந்து ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளும் போது இது வந்து ஸ்டாப் ஆகாமல் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் ஸோ ப்ராசஸை வந்து ட்ராக் பண்ணுற ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் வந்து அதுக்கான ஒரு குவாண்டம் மெட்டீரியலை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதுதான் வந்து அவங்க ஃபைனலாக வந்து இதில் சொல்லியிருக்காங்க. இதுக்காக ஒரு மெட்டீரியல் வந்து கிடச்சிச்சு அப்படின்னா இன்னுமே வந்து அடுத்தடுத்த விதமாக வந்து இதோட ஆராய்ச்சிகளை வந்து இன்னுமே அதிகப்படுத்த முடியும். அப்போது ஒரு நேரத்தில் என்னென்ன நடக்குது, இப்போது என்ன விதமான விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறத அதில் இருக்கக்கூடிய அந்த ஹிடன் சீக்ரெட்டை வந்து தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. இன்றைக்கி நாம் அலைவ் அண்ட் டெட் அப்படிங்கிற ஒரு குவாண்டம் சீக்ரெட், அதாவது குவாண்டம் டைனமிக்ஸ் பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு குவாண்டம் சூப்பர் பொசிஷன் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அடுத்து நம்ம வேறு டாபிக்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். சைனிங் ஆஃப் சௌமியா அண்ட்
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.